எல்லா மிடில் கிளாஸ் பசங்கள மாதிரியும் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல படிப்பு படிக்கணும். அந்த படிப்பை வச்சு ஒரு வேலையை வாங்கணும். அந்த வேலையை வச்சு காசு சம்பாதிக்கணும். அந்த காசை வச்சு ஒரு ட்ரீம் பைக் நம்மளது வாங்கி முடிக்கணும். எஸ், நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான். நான் வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணேன். அது என்னென்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன். நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன். நான் வீட்டில் எவ்வளோ திட்டு வாங்கினேன். எங்க அம்மா கிட்ட வந்து அந்த வண்டி என்னை எந்த அளவுக்கு பிரிச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த வண்டியை நான் எங்கள் வீட்டுக்கே தெரியாம தான் அதை வாங்கிட்டே வந்தேன். அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க ஒரு மிடில் கிளாஸ் பையனா இருந்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ரிலேட் ஆகும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். எனக்கு வண்டி வாங்கணுன்ற ஆசை எப்போ ரொம்ப ரிகரண்டா ரொம்ப அதிகமாக தோண ஆரம்பிச்சது அப்படின்னா அக்டோபர் 2021 தான். எஸ், எனக்கு அப்பதான் வேலை கிடைச்சது. நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சேன். படிச்சு முடிச்சோன்னு ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சு. ஸோ என்னோட பே ஸ்லிப் கூட என் கைக்கு வரல, என் சம்பளம் கூட கைக்கு வரல. அதுக்குள்ள நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்ன வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லார் மாதிரியும் எனக்கு இந்த முதல் ஆசை என்ன அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் அப்படிதான். ஸோ இந்த ஆசை வந்த உடனே தற்கூரியானா அது விலை பற்றி கூட யோசிக்காம ஷோரூம் போய் நின்ட்டேன். அது எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போயிட்டு, ஆக்சுவலாக ஷோரூம் கிடையாது, ஒரு டீலரு. அந்த டீலர் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, இதான்ப்பா புல்லட்டு, இது வந்து சூப்பராக இருக்கும், இது வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம இது வந்து வண்டி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தம்பி இந்த வண்டி வந்து ஒரு 1,50,000 லட்சம் ஆகும்ப்பா. ஓகே, 1,50,000 லட்சம் தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மாதத்துக்கு 20,000 சம்பளம் இருக்குது, எப்படி பார்த்தாலும் நம்ம வாங்கிடலாம். அப்போ கூட என்னோட மூளை நம்ம சாப்பாடுக்குன்னு ஒரு காசு ஒதுக்கி வைக்கணும், நம்மளுக்கு தேவைக்கு ஒரு காசு ஒதுக்கி வைக்கணும், இப்போதான் வேலைக்கு போகிறோம், ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு அதுக்கு எல்லாமே காசு ஒதுக்கி வைக்காம என் மூளை ஸ்ட்ரெயிட்டாக வண்டி மட்டும் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாலும் எதை பற்றியுமே யோசிக்கல. சரிங்களா, இது எல்லாமே பார்த்துட்டேன். அவர் விலையை சொல்ல சொல்ல எங்கள் அம்மாவோட மூஞ்சி தான் பார்க்கணும். எங்கள் அம்மாவை கூட்டு போயிருந்தேன், எங்கள் அம்மாவோட மூஞ்சி தான் பார்க்கணும். 1,00,000 லட்சமா, இந்த ஒன்று நமக்கு தேவையாப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் யோசிச்சேன், நானே ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நான் ஆசைப்பட்ட வண்டி தான் வாங்குவேன்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஆன் ரோட் ப்ரைஸ்லாம் போட்டு ஒரு 2,00,000 ரூபாய்க்கு வந்து நிறுத்தினார். 2,00,000 ரூபாய் நிறுத்தினோடனே எங்கள் அம்மா மூஞ்சை பார்த்தேன். எங்கள் அம்மாவுக்கு மூஞ்சி சுத்தமாக சித்தே போச்சு. இல்லைனா 2,00,000 ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்குறியா, அதுவும் புல்லட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மாட்ட கேட்டேன், அம்மா நான் இந்த மாதிரி வண்டி வாங்கலான்னு இருக்கேன், புல்லட் தான் வாங்கலான்னு இருக்கேன். சொன்ன உடனே எங்கள் அம்மா ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, நீ வாங்கிக்கோப்பா, நீ என்ன வேணா வாங்கிக்கோப்பா, நீ வீட்டுக்கு காசு கொடுத்துட்டு என்ன வேணா வாங்கிக்கோப்பா. அப்போதான் என் மூளையில் ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம வாங்கின 20,000 ரூபாய் காசு நம்ம வீட்டுக்கும் கொடுக்கணும், நம்ம செலவுக்கும் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்போதான் என்னோட மூளையே வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சது. நான் ஃபர்ஸ்ட் கணக்கு போட்டிருந்தேன் அப்படின்னா, ஓகே நமக்கு 20,000 சம்பளம் வருது, ஸோ 3 மாசம் பே ஸ்லிப்லாம் வந்து இஎம்ஐக்கு போட்டு கேட்பாங்க, நம்ம 60,000 இனிஷியல் கட்டிட்டு அதுக்கப்புறம் இஎம்ஐ கட்டின வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் எங்கள் அம்மா பெரிய குண்டத்துக்கு போடுறாங்க, வீட்டுக்கு நீங்கள் இவ்வளோ ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கதான் முதல்ல எங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கேப்பே வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன அப்படின்னா, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, நீ ஏன்டா இப்படி இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி முச்சின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு காசு கொடுக்காம என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிட்டரலாக நான் என்னையே ரிக்ரெட் பண்ண ஆரம்பிச்சேன். ஐயோ, என்னடா நம்ம இவ்வளோ கேவலமானவங்களா இருக்கோமேடா, ஏன்னா நான் வேலை கிடைச்ச ஆஃப் லெட்டரே அப்போதான் வருது, அதுக்குள்ளே இவ்வளோ பேர் பிரச்சனை எங்கள் வீட்டில். ஓகேங்களா, சரி. இப்படி இருந்த உடனே நான் என்ன பண்ணிட்டேன், யூடியூப்ல வந்து போட்டு பார்த்தேன், உண்மையாலே புல்லட்டோட விலை வந்து 2,00,000 ரூபா தான், டீலர் கிட்ட போறதுனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். எல்லாரும் சொன்ன 2,00,000 ரூபா தான். என்னோட பேஸ்லி எல்லாமே டேலி பண்ணப்போ தெரிஞ்சது எனக்கு 2,00,000 கூட முழுசா வரல. நீ யோசிக்கலாம் 20,000 வந்து 2,00,000 வந்திருக்குமேடான்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, இன்னும் நான் அப்போதான் நான் பாக்குறேன். அதாவது நம்ம சம்பளத்துக்கு கழிச்சுட்டு கொடுப்பாங்களா பிஎஃப் இஎஸ்ஐ, அதுல இருந்து பார்க்கும்போது எனக்கு 18,000 இல்லை 17,000 சம்திங் தான் வருது. ஸோ அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததுனால வண்டி வாங்கணுன்ற கனவு வந்து கீழே போய்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போதான் எல்லா பசங்களும் மாதிரியும் நானும் ஒரு முடிவு எடுத்தேன். சே, புல்லட்லாம் வேஸ்ட், அவ்வளோ வெயிட் நம்ம எப்படா தூக்கு போறோம், நம்மளே நோஞ்சா மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் பைக் பக்கம் போனேன். ஸ்போர்ட்ஸ் பைக் பக்கம் போனோடனே எல்லாருக்கும் என்ன ஆசை இருக்கும், R15 வாங்கணும்னு சொல்லிட்டு. எஸ், எனக்கும் அந்த ஆசை தான் இருந்துச்சு. எடுத்த உடனே R15 தான் புக் பண்ணேன். அது வாங்குறதுக்கு புல்லட்டை வாங்கிடலாம் போல, ஏன்னா அந்த ரேட்டே வந்து 2,00,000 ரூபாய்க்கு நியர் வந்துருச்சு. அப்படியே சொல்லிட்டு நான் அதையும் கிவ் அப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பல்சர் RS பார்த்தேன். ஸோ லிட்டரலா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பார்த்தா கிட்டத்தட்ட 1,45,000 மேலேயே வர ஆரம்பிச்சது. அப்படியே யோசிச்சேன், என்னடா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு வண்டி கூட வாங்க முடியல. ஏன்னா என் ஆஃபீஸ் வந்து செங்கல்பட்டுல இருக்கு, MCTல இருக்கு. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டம் சென்னையில இருந்து போறதுக்கு. நான் அப்படி சொல்லி தான் நான் வண்டி வாங்க முடியும். சரிங்களா, ஏன்னா எனக்கு பஸ்ஸும் வருது, நான் இல்லைன்னு சொல்ல, பட் வீட்டில் அப்படி சொல்லி தான் வாங்க முடியும். ஓகேங்களா, ஸோ ரொம்ப ரிக்ரெட் ஆகி, ஓகேடா நம்மளுக்கு இனிமேல் இந்த ஸ்போர்ட்ஸ் எடிஷனும் வேணாம், வெறுத்து போய் இந்த ஷைனு, ஸ்ப்ளெண்டரு, டிவிஎஸ்ல அப்பதான் புதுசாக ரைடு விட்டுருந்தாங்க, அந்த ரிவ்யூலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு மனசே ஆறல, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு. சரி, அப்புறம் யூடியூப்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா 1 லேக் மேலே பைக்ஸ் வர ஆரம்பிச்சது. எனக்கு பைக் வந்து பெரிய நாலேஜ்லாம் கிடையாது, எவ்வளோ சிசிஆர்லாம் கிடையாது, பார்க்க லுக்காக இருக்கா நான் வாங்கிடுவேன். ஏன்னா எனக்கு என்னன்னா சின்ன வயசுல இருந்து எங்கள் அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாது, கஷ்டப்படுத்தாம ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்றது எனக்கு ஆசை. ஏன்னா எங்கள் அம்மா சிங்கிள் மாமான்னு வளர்த்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்கள வண்டி வாங்க நம்ம டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ நம்ம சம்பாதித்து வாங்கணும்னு இருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பைக் ஷோரூம்க்கே எங்கள் அம்மா கூப்பிட்டு போயிட்டேன், ஒரு கிளியரா ஐடியா கொடுக்கலாம் சொல்லிட்டு. ஏன்னா டீலரும் வேண்டாம், எதுவுமே வேணாம், நம்ம டேரக்டா ஷோரூம்க்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் போன ஷோரூம் தான் டிவிஎஸ் ஷோரூம்.
நான் சொன்னா நம்பவே மாட்டீங்க. நான் போகவே கூடாதுன்னு அந்த ஷோரூம் தான். நான் ஏன்றதை நான் சொல்றேன். உள்ள போனதுக்கு அப்புறம் டிவிஎஸ் எங்க அம்மா கூட்டு போயிட்டேன். கூட்டு போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா கிட்ட வந்து பட்ஜெட் வெஹிக்கிள் லிஸ்ட் கேட்டாங்க. அப்போ வந்து இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட் அதெல்லாம் வந்து காட்டுறாங்க. காட்டின உடனே எங்க அம்மாக்கு அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா, பிடிக்க ஆரம்பிச்ச உடனே ஸோ இதை வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டாங்க. ஆனா எனக்கு சுத்தமா வந்து பிடிக்கவே இல்லை. அப்போதான் திரும்பி பார்த்தா அப்பாச்சி இருந்துச்சு. நான் என் வாழ்க்கையில இந்த பைக் தான் வாங்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா நான் ரோட்ல போகும்போதெல்லாம் பார்ப்போம் ஒரு மாதிரி ஆக்வர்டான ஒரு டிசைன்ல இருக்கும். இதெல்லாம் எவன்டா வாங்குவான்ற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு பார்த்த உடனே வந்து லிட்ரலி ரொம்பவே வந்து பிடிச்சி போச்சு அந்த வெஹிக்கிளை. அது ஏன்னே தெரியல. அது லிட்டரலா ஷோரூம் போனோடனே இல்லை ஃபர்ஸ்ட் ஹைப்பா இல்லை இது வரைக்கும் வண்டியே பார்க்காம நேரில் நம்மளுக்கும் ஒரு வண்டி பார்க்கறது வந்து ஹைப்பான்னு தெரியல. ஆனால் லிட்டரலி எனக்கு வந்து ரொம்ப வண்டி பிடிச்சி போச்சு. நான் சொன்னேன் அம்மா நான் இந்த வண்டி வாங்கிக்கலாமா, அப்பாச்சி வாங்கிக்கலாம்னு சொன்ன உடனே எங்க அம்மா வந்து சுத்தி முத்தி பார்த்தாங்க. ஓகேங்களா, லிட்டரலி எங்க அம்மாவும் மிடில் கிளாஸ் மாம் தான். லிட்டரலா சுத்தி பார்த்துட்டு எங்க அம்மா அங்கேயே ஆக்ஷன் பண்ணி காட்டுறாங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு போற வண்டியில நீ வந்து வாங்கக்கூடாது, உட்காந்து கேஷுவலா போகணும், ஏன்னா இது நான் ஏறி உட்கார முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அங்க ஒண்ணுமே புரியல. சரிம்மா சரி, எங்க அம்மா ஏதோ வேலிடான பாயிண்ட் சொல்றாங்க அப்படி இருந்துச்சு. அந்த வேலிடான பாயிண்ட்டுக்கான ரீசன் நான் என்னன்னு சொல்றேன். என்னன்னா நாங்க உட்காந்து கொட்டேஷன் கேட்க ஆரம்பிச்சோம். ரைடருக்கு, ஏன்னா எங்க அம்மா அந்த மாதிரி வண்டி வாங்கிக்கணும்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால சொல்லிட்டு ரைடருக்கு வந்து கொட்டேஷன் பார்த்தாச்சு. கொட்டேஷன் பார்த்தப்ப அவங்க சொன்னாங்கன்னா 1,15,000 வருது, நீங்க ஒரு 13,000 கட்டினாலே போதும்ட்டாங்க. ரொம்ப நல்ல டீலர். எனக்கு இஎம்ஐ பத்தி கூட தெரியாது, எனக்கு வண்டி வாங்கினா போதும்ன்ற ஆர்வத்தில் இருந்தேன். ஒரு வண்டி வாங்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் ஹைப் கம்மி பண்ணிட்டு போங்கடா. ஏன்னா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பார்க்க ரொம்ப ஈஸியா இருக்கும். 13,000 கட்டி 8,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எந்த அளவுக்கு இனிஷியல் அதிகமாக கட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இஎம்ஐ கம்மியாகும். இன்னொன்னு மேக்ஸிமம் இஎம்ஐ போகாதீங்க, ஏன்னா அந்த பைக்கோட ஃபுல் என்ஜாய்மெண்ட் பண்ண முடியாது. நான் லேட்டரான வீடியோ சொல்றேன். ஸோ கொட்டேஷன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ஸ்டார்டிங் வந்து 13,000 கொடுக்க சொல்லிட்டு மாசம் 8,000 போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 1.5 இயர்ஸ்ல முடிச்சிடலாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்க அம்மாக்கு ஒரே ஹாப்பி. ஓகே, இந்த வண்டி கம்ப்யூட்டர் செக்மெண்ட்ல இருக்கு, உட்காந்துலாம் ஜாலியா போலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா எங்க அம்மா தான் வாங்கி தராங்க போல. சி லிட்டரலா எவ்வளவு சுயநலமா இருந்திருக்குன்னு பாருங்களேன். எவ்வளவு நல்ல மைண்ட் செட்ல இருந்து எங்க அம்மா சூஸ் பண்ணோன்னே எங்க அம்மா தான் வண்டி வாங்கி தராங்க போல நினைச்சிட்டு ஓகேம்மா சரி நான் உங்களே வாங்கி கொடுத்துக்கிறேன், அட்வான்ஸ் நீங்களே கொடுத்துருங்கம்மா அப்படின்ட்டு. எங்க அம்மா உடனே என்னை பார்த்து, ஏண்டா வண்டி வாங்க போதுறீங்க அட்வான்ஸ் தரணுமோ, உனக்கு வண்டி வேணா உங்க காசு கொடுத்து வாங்க, இல்லைன்னா போன்னு சொல்லிட்டு எங்க அம்மா எழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, எங்க அம்மா கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்ததே பெரிய விஷயம். சரி உட்கார வச்சு அந்த வண்டிக்கு அட்வான்ஸ் கட்டிட்டேன். அட்வான்ஸ் கட்டிட்டு எங்க அம்மாவோட ஸ்கூட்டி இஎஸ் எடுத்துட்டு போனேன். சரி நான் கிட்டத்தட்ட ஓப்பனா சொல்றேன், பக்கா மிடில் கிளாஸ்ன்றது அப்பதான் தெரிஞ்சது. எங்க அம்மாவோட வண்டி என்னோட ஒரு வருஷம் சின்னது. கிட்டத்தட்ட 24 வருஷமா எங்க அம்மா ஒரு வண்டி வச்சிருந்தாங்க, ஸ்கூட்டி இஎஸ். அதெல்லாம் டிவிஎஸ் ஷோரூமே போனோம். அந்த ஷோரூம் வந்து மறுபடியும் வெளில வரும், நானும் ஓட்டு வரேன். அந்த வண்டி ஓட்டவே வர முடியல, 20 தாண்டாது அந்த வண்டி. ஸோ நானும் ரொம்ப யோசிச்சுட்டே வரேன், என்னடா பண்ணலாம் இப்படி இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருந்தப்போ சும்மா அந்த வண்டி வாங்க விருப்பமே இல்லை. எங்க அம்மா வீட்டில் விட்டேன். வீட்டில் விட்டதுக்கு அப்புறம் எனக்கு இந்த என் ரூமு. ஸோ இப்போ நான் ஸ்டுடியோ மாத்திட்டேன். நான் இந்த ரூம்ல வந்து படுத்து தூங்கிட்டேன். என் மூலையில ராக்கெட் சயின்ஸ் அளவுக்கான ஃபார்முலாஸ்லாம் போகுது. உடனே இப்படி திங்க் பண்றேன், நம்ம ஆசைப்பட்ட வண்டி வாங்குறத விட அம்மா சொன்ன வண்டி வாங்க நல்லது, எங்க அம்மா சந்தோஷப்படுவாங்க. ஓகே, பெட்ரோலும் வந்து அவ்வளோவா உரியாது, மைலேஜ் நம்ம தந்துடும் சொல்லிட்டு இந்த பக்கம் யோசிச்சு பார்த்தா நம்ம தானடா காசு கொடுக்குறோம், நம்ம ஆசைப்பட்ட வண்டி தான் வாங்கணும், நம்ம வந்து கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயே 2 பக்கம் வந்து மிஸ்பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தூங்கிட்டேன். தூங்கி எழுந்த உடனே ஒரு தூக்க கலக்கத்துல நான் ஷோரூமோட ஓனருக்கு கால் பண்ணேன். நல்ல ஊருக்கு நான் வந்து ஷோரூமோட ஓனருக்கு கால் பண்ணி, சார் இது மாதிரி நாங்கள் வண்டி வாங்கிட்டு பார்த்துட்டு போகணும், அட்வான்ஸில் கொடுத்துட்டு போகணும், டிவிஎஸ் ரைடர் இருக்குது அப்படின்னே அவர் சொன்னார். ஆமாம் சொல்லுங்க தம்பி என்னன்னா, நான் சொன்னேன் வண்டி மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டேன். இந்த ரைடர் வரத்துக்கு, ஏன்னா அப்போ ரைடர் லான்ச் ஆச்சு, ரைடர் வரத்துக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 4 மாதம் கிட்ட ஆகிடும், அதுக்குள்ள நீங்கள் மாற்றணும்னா மாற்றிக்கலாம் தம்பி அப்படின்னாங்க. நான் சொன்னேன் நேரில் வந்து பேசலாமா கேட்டால் தாராளமாக வாங்கப்பா அப்படின்ட்டான். அவன் என்ன மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருப்பான் போல, தாராளமாக வாங்க அப்படின்ட்டான். போன உடனே நான் போயிட்டேன். அந்த ஷோரூம் போனோடனே அவர் சொன்னார், தம்பி உங்களுக்கு இப்போ என்ன வண்டி வேணும்பா அப்படின்னாரு. நான் சொன்னேன் அண்ணா அப்பாச்சியே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சீல் நோட் பண்ண பாயிண்ட் என்னன்னா, இப்போ நான் போகிறப்ப எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகல, நானே எங்கள் அம்மாவோட வண்டி எடுத்துன்னு போயிட்டேன். கேட்டால் வெளில சுத்த போகிறோமா அப்படி சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டேன்ப்பா. நீ வந்து அந்த வண்டியை பார்த்துட்டு இப்போ இந்த வண்டி சொல்லிட்டு உங்க வீட்டில் திட்டம் பண்ணுறாங்க கேட்டால் அதெல்லாம் அவங்க திட்டம் பண்ணுறாங்க, வீட்டில் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் மாற்றிக்கிறேன் அப்படின்ட்டாரு. பட் என்கிட்ட கேஷ் இல்லை, ஏன்னா அந்த கொடுத்த 15,000 ரூபாய் தான் இருக்கே தவிர கேஷ் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா,
நான் என்கிட்ட எப்போ காசு தான் அப்பப்போ நான் உங்களுக்கு டெபாசிட் மாதிரி போட்டுக்கிறேன்னா எப்போ அந்த இனிஷியல் அமௌண்ட் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நீங்கள் எனக்கு வண்டி டெலிவரி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ஓகே சொல்லிட்டார். ரொம்ப நல்ல மனுஷன். அவர் மாச டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா அப்போ டிசம்பர் டைம் என் டைம். ஸோ 2022 வெஹிக்கிள் ஸ்டார்டிங் வரப்போது அது டிசம்பரே சேல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க டிவிஎஸ்ல. ஸோ அதனால அவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஓகேன்னு சொன்னோன்னே எப்படா காசு அரேஞ்ச் பண்ணுறது, வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் கேட்டால் சொருப்பாக அடிப்பாங்க. ஏன்னா எனக்கு கொடுக்க போது நம்ம காசு தான், சின்ன வண்டிக்கு இருந்தாலும் நம்ம கொடுத்து நம்ம காசு தான், வீட்டில் தரமாட்டான்னு சொல்லி தான் இருந்தும் ரொம்ப கேவலமான சுச்சுவேஷனில் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க சரிங்களா. ஸோ அப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பன் ஒருத்தர் தான். அவன் அப்போ தான் கம்பெனியில் பிளேஸ் ஆனான். எனக்கு முன்னாடி ஒரு 3 மாதம் தான் பிளேஸ் ஆனால் அவனுக்கு கால் பண்ணி, அவன் பேர் வெங்கடேஷ், நல்லா ஞாபகம் இருக்கு, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு அவனை கால் பண்ணி, டேய் எனக்கு இன்னும் வண்டி வாங்கணும்டா, கொஞ்சம் கேஷ் தேவைப்படுறோன்னே. அவன் என்ன நினச்சானோ தெரியல, வா பிரைஸ்ன்னு சொல்லிட்டு ஏடிஎம் மிஷின்லேருந்து எடுத்து காசு கொடுத்துட்டான். எனக்கு அதுதான் வந்து இன்னும் பயங்கர ஷாக்கு. எனக்கு இவ்வளோ நல்ல நண்பனா கேட்டோடனே தரானேடான்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கல. வண்டி வாங்க போறியா, இஎம்ஐ தான் வாங்க போறேன்னு சொன்னோன்னே கொஞ்சம் யோசிச்சு போடா அப்படின்னு மட்டும் சொன்னான். கேட்டு கொடுத்துட்டான். நான் வந்து சொன்னேன், எனக்கு நான் தோணுன்றப்போ திருப்பி கொடுக்குறேன்டா அப்படின்னு சொன்னேன். ஸோ எனக்கு கேட்டோடனே எனக்கு கேஷ் கிடச்சிச்சு. ஸோ ஒரு இனிஷியல் அமௌண்ட் ஒரு 30,000 நான் போயிட்டு கொடுத்துட்டேன். ஷோரூம் போய் கொடுத்த உடனே நான் கேட்க ஆரம்பிச்சேன், ஆனால் வண்டி எப்போ நான் வரும் கேட்கறதுக்கு. டாக்குமெண்ட்லாம் ஃபில் ஆகி முடிச்ச உடனே உங்களுக்கு 2 வீக்ஸில் வந்துடும் பண்ணாங்க. சரி 2 வாரம் தானே, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் 2 வாரம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் எனக்கு இன்னும் வண்டி வரல. நான் கால் பண்ணேன். ஏன்னா நமக்கு தெரியும்ல, வண்டி புக் பண்ண உடனே நம்ம எவ்வளோ ஆர்வத்தில் இருப்போம், அந்த வண்டி வாங்கணும்டா அப்படின்னு சொல்லி தலையும் புரியாது காலும் புரியாது. அந்த வண்டி வாங்குற வரைக்கும் அந்த வண்டியோட வீடியோவா ரீல்ஸில் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம மற்ற பைக்ஸோட ரீல்ஸ் பார்ப்போம், கம்பேர் பண்ணி பார்ப்போம், ட்ராக் ரேசிங் வீடியோஸ் பார்ப்போம். அந்த மாதிரி நானும் ஒரு ஹைப்பில் இருந்தேன். ஐயோ எப்போ அந்த வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வண்டி வரவே இல்லை. போய் கால் பண்ணி கேட்டதுக்கு, இல்லை உங்கள் இஎம்ஐல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டான். உங்களுக்கு வேணும்னா வண்டியை மாற்றிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இந்த அமௌண்ட் சாங்ஷன் ஆகாது. பாய் வேறக்கன்னா இல்லாத காசு புரட்டி கொடுத்துருக்கேன்டா, என்னடா எப்படி சொல்கிறேன். ஏன்னா அந்த வண்டி எனக்கு மாற்ற விருப்பம் இல்லை. ஏன்றதை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு சீரியஸாக எனக்கு அப்பாச்சி பைக்ஸோட பேர்னு தெரியாது, அது என்ன சிசி இருக்காதுல எதுவுமே தெரியாது. நான் மைண்டில் வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் வாங்கினா பிளாக் கலரில் ஒரு பைக் வாங்குறோம், இவ்வளோதான் எய்ம் வச்சது. ஒரு பிளாக் கலரில் ஒரு பைக் வாங்குறோம். அந்த பிளாக் கலரில் வாங்கின உடனே அதுக்கு வந்து பிளாக் அண்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பிளாக் அண்ட் நைட் அப்படின்னா கருப்பு குதிரைன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்ட் செட்டில் இருந்தேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை மாதிரி தான் பைக்கு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு. நான் ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா கூட வண்டி வாங்க போகணும்னு சொன்னேன் தெரியுமா. அப்பவே டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தது அப்பாச்சி பிளாக் கலர் தான். அதுக்கப்புறம் தான் ரைடர் டெஸ்ட் ட்ரைவ் கேட்டப்போ தரமாட்ட சொல்லிட்டாங்கன்னா ஒரு வண்டி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிளாக் கலராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் அந்த அது ஒரு கலர் காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் பிளாக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு சென்டிமெண்ட்ல ஒரு யதார்த்தமாக அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எனக்கு அந்த வண்டியை மாற்றுறதுக்கு விருப்பமே இல்லை. நான் பிளாக் கலர் தான் புக் பண்ணிட்டு வந்தேன். சரி எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைக்கை ஹோல்டு பண்ணி எப்படியாவது கொடுங்கண்ணான்னு சொல்லிட்டு கொடுத்து வந்துட்டு எப்படியும் அமௌண்ட் ரெடி பண்ணி மறுபடியும் கொடுத்தேன். கொடுத்த உடனே தான் எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே வண்டி வரும்னு பார்த்தா இன்னும் 1 வாரம் ஆயிடுச்சு. 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு, இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் டிலே ஆகும், ஏன்னா பேங்க் வந்து ப்ராசஸிங் ஆகுது. ஏன்னா டிசம்பர் டைம் கிறிஸ்மஸ் டைம்னால கொஞ்சம் ஈரன் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. பட் பேங்க் சைடில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் லாஸ்ட் வீக்கில் தான் எனக்கு வண்டி வந்து டெலிவரி ஆகுது. ஓகேங்களா. அவர் கால் பண்ணுறாரு, தம்பி இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன், உடனே மடமான சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குது. நான் பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வண்டி டெலிவரி எடுக்க போகிறேன். ஓகேங்களா. எனக்கு இந்த வீடியோவில் என்னோட வண்டி எடுக்கிற வீடியோவை அட்டாச் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை. பட் இங்கே ஒரு பெரிய கொடுமை என்ன அப்படின்னா, நான் தனியாக போகணும் தான் எடுக்க முடியல. ஓகே, ஏன்னா நம்மளே தெரியாம தான் எடுக்க போகிறோம். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சி இங்கேருந்து விருகம்பாக்கம் போயிட்டேன். விருகம்பாக்கம் போய் தான் எடுத்தேன். ஸோ எடுத்த உடனே அவர் கேட்குறாரு, தம்பி அம்மா வரலையாப்பான்னு. எனக்கா என்ன சொல்கிறேன்னே தெரியாமல் அப்படியே ஒரு மெச்சூரிட்டி லுக்கில் சொன்னேன். ஏன் நான் கேட்டால் நீங்கள் தரமாட்டீங்களா அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ அப்பா தந்துடுறேன்டா சாமி அப்படின்ற மாதிரி பைக்கியை கையில் கொடுத்துட்டு போன்ட்டாரு. பைக்கியை கொடுத்தோடனே எனக்கு பயங்கரமாக ஒரு ஆசை. காட், நம்ம ஒரு வண்டி வாங்கிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீயை வச்சு ஆன் பண்ணேன். ஆன் பண்ணி வண்டி கீழே இறக்கியாச்சு. இறக்குன உடனே வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. நான் ஏற்றது சொல்கிறேன், எனக்கு வண்டி ஓட தெரியாது. ஓகேங்களா. எனக்கு அவ்வளோ வந்துட்டு பைக் ஓட தெரியாது. எனக்கு பைக் ஓட சொல்லி கொடுத்ததே யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு அஸ்வின் சொல்லிட்டு தான். பல்சர் 160 இருக்கும். அந்த வண்டியில் கூட எனக்கு வாழ்ச்சிலாம் ஓட தெரியாது. ஜஸ்ட் சாதா பிரேக், சடன் பிரேக் அந்த கேட்டகரி தான் நம்ம. ஸோ கிளச்சை பிடிச்சிட்டு கீர் விட்ட பாதையில் அது என்ன கீரில் இருக்கோ அது பாட்டு நம்ம போகிறதா ஸ்ட்ரெயிட்டில். ஓகேங்களா. ஸோ அப்படிதான் நான் வந்து வண்டியோட கற்றுக்கிறது. ஸோ அப்போ என்னோட லட்சணத்தை பார்த்துக்கோங்க, இவ்வளோதான் இருந்துச்சு. வந்த புதுசில் பயங்கர ஆர்வத்தோடு அப்படியே முறுக்கினே போகிறேன். அப்போ தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கீரில் முறுக்கின சவுண்டு மட்டும் தான் வரும், ஸ்பீடு போகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரோடே தான் பார்த்துச்சு. அப்புறம் எப்படியோ பொறுமையாக ஒரு ஆர்வ கோளாறுல வீட்டில் எடுத்து வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகேங்களா. அப்போ பாருங்க வீட்டில் யாருமே கிடையாது. எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, எங்கள் அக்காவும் மேலே தான் இருந்தா. ஸோ எல்லாமே இருந்துச்சு. வீட்டில் விட்டேன் வண்டியை, வீட்டு வாசலில் விட்டு எங்கள் பெரியமா கிட்ட போய் காட்டுறேன். பெரியமா இதான் பெரியமா என் வண்டி நான் வாங்கிட்டேன். எஸ் நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாம் ஒன்றா தான் இருப்போம்.
கட்டிட்டேன் பெருமா வேற லெவலு அப்படின்னு எங்க பெருமா சூப்பரா எங்க அம்மா கிட்ட கேள்வி வந்தேன், அம்மாவுக்கு தெரிய மாட்டான்னு சொல்லிட்டு என்ன சரி என்ன சொல்றேன்னு தெரியல, அதெல்லாம் அவங்க தெரியுமான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் என் வண்டியில எல்லாம் ரவுண்டு கூட்டு போலாம் நிக்கிறேன், யாருமே வண்டி ஏற மாட்டாங்க. ஏன்னா நம்ம வண்டியோட லட்சம் நமக்கு தெரியுமே, அப்படியே பரபரப்பா போகுது என் வண்டி பத்தி எங்க டாக்கு போகுது. நான் மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சாங்க போய் காமிக்கிறேன், அப்படியே சீனா காட்டுறேன். சீனா காட்டி வீட்டுக்கு வந்து வண்டி நிப்பாட்டிட்டு போய் டாக்குமெண்ட் செக் பண்றேன், எல்லா டாக்குமெண்ட் கொடுத்தாங்களா, இன்சூரன்ஸ் பேப்பர்லாம் கொடுத்தாங்க செக் பண்றப்பதான் எங்க அம்மா வந்தாங்க. எங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு, என்ன அப்படின்னா இந்த வண்டி வாங்குறது எங்க அம்மாவுக்கு தெரியாது. ஓகேங்களா, எங்க அம்மாவுக்கு அப்போது வந்து ஒரு டவுட் இருந்தது, என்ன அப்படின்னா என் பையன் வந்து லவ்ல பண்ண மாட்டான், ரொம்ப தங்கமான பையன், ஆனா ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டுல கூட்டு வந்துட்டு இதான் என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு எங்க அம்மாவுக்கு ரொம்ப நல்ல ஒரு டவுட் இருந்தது. ஓகேங்களா, சோ இந்த வண்டியை பார்த்தோன்னே எங்க அம்மா நினைப்பாங்க, இதுதான் நடந்துச்சு. எங்க அம்மா அந்த வண்டியை பார்த்தோன்னே என்னை கூப்பிட்டு, பிரதீஷ் நம்ம வீட்டு வாசல் யாரும் வண்டி விட்டாங்களா, எடுக்க சொல்றா யாருன்னு பார்த்தா அப்படின்னாங்க. அப்போ நான் ரொம்ப மென்னு முழுங்கி தயக்கத்தோட சொல்றேன், அம்மா இதுதான்மா என் வண்டி, இதான் வாங்கணும்னே. எங்க அம்மா என்னை பார்த்து சிரிப்பு சிரிச்சாங்க. சிரிச்ச உடனே எங்க அம்மா மைண்ட் வாய்ஸ்ல என்ன யோசிச்சிருப்பாங்கன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, போயிட்டு எங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்க வீட்டுக்குள்ள போயிட்டதுக்கு அப்புறம் நான் எங்க அம்மா கன்வின்ஸ் பண்றேன், அம்மா இதான் வாங்கின வண்டி, அதிகம் மூத்துக்கு வச்சுக்கிற அப்படின்னா, நான் சொன்னா நீ வண்டி வாங்கல, நீ எப்பவுமே இப்படிதான் பண்ணுவேன், நான் சொன்னதே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரியாம வண்டி எடுத்து வெளில வந்துட்டு ஸ்டிக்கரிங் ஷாப்புக்கு போயிட்டு டேங்க் மேல எங்க அம்மா பேர் ஒட்டி எடுத்து வந்துட்டு சென்டிமெண்டாவது பண்ணாத எங்க அம்மா பேச வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெரி போல்டு லேடி, பேசவே இல்லை. கிட்டத்தட்ட சொன்னா நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட ஒரு வருஷமா சரியாவே பேசல. அந்த வண்டி வாங்கினதுல இருந்து உங்க விஷயத்துக்கு தான் சொல்லிட்டு சரியாவே பேசல. ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஓகே நம்ம அம்மாக்கு ஏதாவது செய்யணும்டா, எங்க அம்மா ரொம்பவே இது பண்றாங்க. ஏன்னா எங்க அம்மாட்ட பழைய ஸ்கூட்டி ஏஸ்ல இருக்குன்னு சொன்னல, ஸோ எங்க அம்மாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா பையன் வெளில போனா கூட்டு போவான், அந்த வண்டி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நான் இந்த மாதிரி வண்டி ஓட்டு வச்சிட்டேன். எங்க அம்மாவே அந்த வண்டிக்கு சீட்டு கீழே தான் இருப்பாங்க, அவ்வளவு குள்ளமா இருப்பாங்க, சேர முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு விட்டாங்க. சரி அப்படியே ஒரு 1 இயர் வந்து போகுது. ஓகேங்களா, அந்த 1 இயர் ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன் அப்படின்னா நினச்சி பாருங்க, சுத்தமா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம ஒரு பைக் எடுத்திருக்கோம், அதுக்கு இஎம்ஐ நம்ம தான் கட்டி ஆகணும்ன்ற பட்சத்தில் வீட்டில் போய் கேட்க முடியாது, பெட்ரோல் காசு கேட்டால் கூட செருப்பால் அடிப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படிதான் இருந்துச்சு. நான் வண்டி எனக்கு டெலிவரி கொடுத்தப்போ ரொம்ப நல்ல மனுஷன் ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா எனக்கு ஆர்டிஓ காசு வாங்கல, ஏன்னா லேட்டாக வந்தா ஆர்டிஓ காசு பெருசாக வாங்கல. ரெண்டாவது வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு கொடுத்தாங்க, எனக்கு 11 லிட்டருமே போட்டு கொடுத்தாங்க, டேங்க் ஓம் பண்ணி தான் காட்டினாங்க, போட்டு கொடுத்தாங்க. அதை வச்சு நான் ஜாலியாக ஒரு 2 வாரம் சுற்றினேன். 2 வாரங்க அப்புறம் தான் என்னோட முதல் ஸ்ட்ரகிள் ஆரம்பிக்குது. வண்டியில் பெட்ரோல் காலி. ஓகேங்களா, பிளிங்க் அடிக்குது. ஓகே, பெட்ரோல் பங்க்ல போயிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 2 லிட்டரா ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு 5 நாளைக்கு சூப்பரா இருந்துச்சு, நம்ம வண்டிடா சூப்பரா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 லிட்டர் போட பார்த்தேன். வேக்கனே நம்ம பாதி காசு, என்னோட இஎம்ஐ வந்து 7500 ரூபாய். அந்த 7500 ரூபாய் கட்டினதுக்கு அப்புறம் மீதி 7500 ரூபாய் உண்மையா என்னோட பேங்க் பேலன்ஸ் ஜீரோக்கு வருது, கண்ணிக்க தெரியாம. இதுதான் நான் ஃபேஸ் பண்ண முதல் ஸ்ட்ரகிள். அதுக்கப்புறம் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அண்ணன்லாம் சொன்ன ஞாபகம் இருந்துச்சு, வண்டி வாங்குறது பெருசு இல்லை தம்பி, பெட்ரோல் போடுறது தான் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. சீரியஸா நான் அப்பதான் ஃபீல் பண்ணேன், அவங்கள பூமர் நினைச்சேன். பட் அவங்க லிட்டரலா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை அங்க நடந்துச்சு. ஓகேங்களா, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நல்லா தான் வண்டி போயிட்டு இருந்தப்போ திடீர்னு வண்டி அடைச்சி போக ஆரம்பிச்சு, ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சது வெஹிக்கிள். சரிங்களா, ஸோ அது என்னன்னு தெரியல, போயிட்டு 60 மேலே வண்டி போகணுன்னே ஷோரூம் போய் கொடுத்து அண்ணா இந்த மாதிரி வண்டி போகணும்னு அவங்க சொன்னாங்க, ஒரு சிப்பு போயிடுச்சா தம்பி, ஆனால் கவலைப்படாத நான் இன்சூரன்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னாங்க. ஓகே ரொம்ப தேங்க்ஸ் தானே, ஆனால் சர்வீஸ் சார்ஜ் 700 ரூபா கொடுக்கணும் பண்ணாங்க. அதையும் கொடுத்து அதை நான் வந்து ரெடி வேற பண்ணி வச்சிருந்தேன். இது பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை துடைக்கிறதுக்கு லிக்விட் அப்புறம் பயங்கர ஹைப்ல இருப்போம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு கிளீன் ஷாம்புக்கு மாறுவோம் கிளீன் பண்றதுக்கு. அது வரைக்கும் கிளீனிங் லிக்விட் தான், கட்டிங் ஆயில் தான், செயின் லூப் தான், அப்படியே போட்டு 1 மாசம் வர வேண்டிய என் சேலரியை 15-10 நாளே முடிக்கிற நிலைமை ஆயிப்போச்சு. ஓகேங்களா, இது முடிச்ச உடனே எனக்கு அடுத்த மாசம் சேலரி வந்து கிரெடிட் ஆன உடனே 2 விஷயம் நடந்தது. ஒன்னு, இஎம்ஐ 7500 ரூபாய் எடுத்துட்டாங்க. எஸ், நான் பைக் இஎம்ஐ தான் போட்டிருந்தேன். அது ஆனால் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு இஎம்ஐ பீரியட்னா, நம்ம சம்பளத்தில் பாதிக்கு இஎம்ஐயா போறப்போ ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம பெட்ரோல் போகணும், நம்மளோட காசு நம்மளோட செலவுக்கு இருக்கணும், நம்ம சாப்பாடு செலவுக்கு நம்ம ட்ரெஸ் வாங்கணும், ஸோ எமர்ஜென்சி தேவைகள்லாம் வரும். சரிங்களா, வீட்டில் திடீர்னு காசு கேட்பாங்க, எனக்கு முடியல மாத்திரை வாங்க அப்படியே கேட்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஒரு 7500 கொடுத்துட்டேன். அடுத்து 7500 ரன் பண்றேன், முடியல மறுபடியும். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்ட்ரகிள் என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா, முதல் ஃப்ரீ சர்வீஸ் வாங்க அப்படின்னாங்க. நான் ஃப்ரீ சர்வீஸ் சொன்னோடனே எல்லாரும் மாதிரியும் கொடுத்தா வண்டி ரெடி பண்ணி கொடுத்துவாங்கன்னு நினச்சி போனா, தம்பி ஃப்ரீ சர்வீஸ் தான், லேபருக்கு ஒரு 800 ரூபாய் கட்டிட்டு போப்பா அப்படின்னாங்க. வேஸ்டட். அப்படிதான் இருந்துச்சு எனக்குங்களா. ஸோ வண்டி வாங்கணுங்க அப்படின்னா, வண்டி வாங்குறதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்குங்கப்பா. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், இல்லை ரொம்ப 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 கஷ்டம். முடிஞ்சாலும் இஎம்ஐல வாங்காதீங்க, ரெடி கேஷ் கொடுத்தே வாங்க. எல்லாரும் பணக்காரன் கிடையாது, பட் திங்க் வைஸ் அண்ட் டூ. ஏன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ரிஸ்கி மூவ். ஏன்னா நீங்களும் பேங்க்கும் வந்து ஒரு ப்ளே பண்றீங்க. என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ ரூபாய் காசு தரேன், இந்த மாசத்துக்குள்ள கொடுக்கலன்னா நான் உனக்கு ஒரு 500 ரூபா வட்டி போட்டுருவேன்.
ஓகேங்களா. ஸோ ஒரு மைண்ட் கேம் மாதிரி தான் அது. ஸோ நீங்க பார்த்து போடுங்க. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆனவங்களும் இருக்காங்க. முடியாத பட்சத்தில் ஒரு சின்ன வண்டியா வாங்கிக்கோங்கடா. ஏன்னா இப்போ நானும் பூமர் மாதிரி தான் ஃபீல் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போனதுக்கு அப்புறம் எனக்கு வண்டி விட்டுட்டு போக மனசு இல்லை. ஃபர்ஸ்ட் வெஹிக்கல்ல அதான் என்ன பண்ணேன்னா லாபியில போய் வெயிட் பண்ணேன். அவங்க சொன்னாங்க, தம்பி ஈவினிங் ஆகும்பா அப்படின்னாங்க. இல்லைண்ணா நான் வந்து வாங்கிட்டு தானா நான் வந்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஓகேங்களா. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லாபிலேயே ஒரு 4 o'clock வரைக்கும் இருந்துட்டு நான் கிட்டத்தட்ட 3 சர்வீஸுமே அப்படி தான் பண்ணேன். அங்கே இருக்க ஆயமான ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. டீ காஃபிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு. ஓகேங்களா. இப்படி இருந்தா வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது நீங்கள் பைக் வாங்கினதுக்கப்புறம் லாபியில் வெயிட் பண்ணி நீங்கள் பைக் எடுத்துன்னு போயிருந்தீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸில். ஸோ எனக்கு இது இருந்துச்சு. ஸோ நான் அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு இந்த பக்கம் ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஒரு பக்கம் நாங்கள் வண்டி கிடச்சிச்சு அப்படின்னு ஒரு ஹாப்பி ஃபீலிங் இருந்துச்சு. ஒரு தடவை இல்லை ஒரு ரைட் போகும்போது நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் லேட் நைட் ரைட்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்டு என் கூட இருப்பான். நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக லேட் நைட் ரைட்ஸ் போவோம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஒரு வண்டியில் ஒரு ரைடு போனோம் அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்மளுக்கு பிடிச்ச வண்டியில். ஸோ அதனால என்னதான் கஷ்டம் இருந்தாலும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் செலவு போச்சு, நிறைய விஷயங்கள் போச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் வண்டி நானும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சோம். என்ன எப்படி சொல்கிறேன்னு கேட்டால், எஸ் நீங்கள் எப்போ உங்கள் வண்டி துடைக்கிறத ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போவே நீங்கள் வண்டி க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னு தான் அர்த்தம். தொடச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு அது பெருசாக இது கிடையாது. எப்பவும் கால் எடுத்த உடனே சும்மா தொடர்ந்து வச்சுட்டு வா போகலாம் அப்படின்னு ஒரு நம்ம ஹார்ஸ் எடுத்துட்டு போவோம், இல்லை குதிரை எடுத்துட்டு போகிற மாதிரி தான் எடுத்துட்டு போனால் ரொம்ப க்ளோஸ் ஆரம்பிச்சது. போக போக எங்கள் வண்டி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பாச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது வண்டியை வளைக்க முடியாது. ஸோ நான் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். நம்ம எப்படி நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வண்டியில் லைசன்ஸும் வாங்கினேன். அந்த வண்டியில் 8 வார் போட்டு காட்டேன். எவ்வளோ சிரிப்பாக இருந்திருக்குன்றது நினச்சி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதோட ஸ்டோரி தனியாக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு பெரிய கதை. ஓகேங்களா. ஸோ நான் இந்த மாதிரி தான் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ நான் என்னதான் ரொம்ப ஒரு இஎம்ஐ கட்டி அந்த வண்டி வாங்கியிருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்ச வண்டி வாங்கினேன் அப்படின்றப்போ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா நம்மளுக்கு காசு ஒரு பக்கம் போச்சு. ஸோ ஒரு மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்குள்ள நம்ம என்ட்ரி ஆகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். நான் மொபைலும் இஎம்ஐல தான் வாங்கினேன். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை கூட டக்குன்னு வாங்க முடியல. ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்படின்னா நம்ம தான் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சதுக்கப்புறம் கஷ்டப்படுறவங்க நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 20,000 சம்பளம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கஷ்டப்படுற ஒருத்தனே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட்ஸ் ஓகே, இட்ஸ் லைஃப் கோயிங் ஆன். நான் இப்படி தான் என்னோட வெஹிக்கிளை வந்து நான் வாங்கி முடித்தேன். எனக்கு பர்சனலி எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் இஎம்ஐ கட்டி முடிச்சிட்டேன். இப்போ இந்த வண்டி எனக்கு சொந்தமாயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா ஒழுங்காக பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ நான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துட்டேன். எஸ், எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்கூட்டி வண்டி வாங்கி கொடுத்தேன். ஸ்கூட்டி ஜஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியானாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து கண்ணே கலங்கிடுச்சு. இதில் என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, எங்கள் அம்மாவோட வண்டி நான் வந்துட்டு யாருக்குமே தெரியாமல் வீட்டில் வந்து வச்சதுக்கப்புறம் என்னோட பேர்லாம் வாங்கினேன். வீட்டில் வச்சதுக்கப்புறம் எங்கள் அம்மா கவு திறந்து பார்க்குறாங்க, உள்ள வண்டி இருக்குது. எங்கள் அம்மா பயங்கர ஹாப்பி. எங்கள் அம்மா வாயடிச்சு போயிட்டாங்க, இந்த பையனை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கள் அம்மா கிட்ட நான் இறந்து போன நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் சில சமயம் வீட்டை விட்டு தாண்டி சில முடிவுகள் எடுக்கிறது நல்லது தான். அது நம்மளுக்கு நிறைய வந்து கற்றுரும். ஸோ நீங்களும் ஒரு ட்ரீம் பைக் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டோரி சும்மா ஒரு டெமோவாக எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் எப்படி இவ்வளோ ஃபேஸ் பண்ணுவீங்க ஒரு வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பட்ஜெட் நல்லா பிளான் பண்ணிக்கோங்க. இஎம்ஐ கட்டுறதா இருந்தால் இனிஷியல் வெயிட்டாக கட் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் இஎம்ஐ போகாதீங்க. உங்களோட பர்சனல் அட்வைஸு போகாதீங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வண்டி சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸ் எவ்வளோ ஆகுன்றதை வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து பெரிய அமௌண்ட் செலவாகும். சர்வீஸ் சென்டருக்கு எவ்வளோ ஆகும், பக்கத்தில் இருக்கா, நீங்கள் விட்டுட்டு வர முடியுமா, எல்லாமே க்ளீனாக பார்த்துருங்க. யூடியூப்ல இருக்க ரிவ்யூலாம் பார்த்து முடிச்சிருங்க. பார்த்து முடிச்சுட்டு வாங்க சரிங்களா. வெரி நெக்ஸ்ட் வீடியோ. பை பாய்.